அழகா இருக்கனா? கியூட்டா இருக்க. போலாமா? டேக் போலாம். ஆக்ஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் vlogs. இன்னைக்கு நம்ம எங்க ஊர்ல இருக்க நல்லூர் அம்மன் பத்தியும் இந்த ஊரோட அதிர்ஷ்ட தேவதை லக்ஷ்மியை பத்தி தான் சொல்ல போறோம். இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே நம்ம லக்ஷ்மி தான் லக்கி சாம். நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த ஊர்ல சாமி படம் வரையணும்னா கூட நம்ம லக்ஷ்மிய மாடலா வச்சுதான் வரைவாங்க. இந்த ஊர்ல லக்ஷ்மி வந்து நாத்தை நட்டு வச்சாதான் நடவையே ஆரம்பிப்பாங்க. நம்ம லக்ஷ்மியோட மாமா லக்ஷ்மி முகத்துல தான் கண்ணே முழிப்பாரு. லக்ஷ்மி லக்ஷ்மி அப்படிப்பட்ட இந்த லக்ஷ்மிய ஒருத்தவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. லக்ஷ்மி லக்ஷ்மி தரித்திரம், காலங்காத்தால எங்க போய் தொலைஞ்சதுனே தெரியல. ஊரே உங்க வீட்ல இருக்கிற லட்சுமி அதிர்ஷ்ட தேவதைன்னு சொல்றாங்க. நீங்க மட்டும் ஏன் தருதரம்னு சொல்றீங்க? நான் என்ன கேட்டேன்னு என்ன போட்டு இப்படி அடிச்சிட்டா? அவ மனுஷியா இல்ல ராட்சசியா? இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம லக்ஷ்மி என்ன பாடுபடுறாளோ. இவ அம்மாக்காரி ரெண்டாம் தரமா வந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டா. இவ பிறந்த 6 மாசத்துல பெத்த அப்பனையும் ஆத்தாளையும் முழுங்கிட்டா. இவ அதிர்ஷ்ட தேவதையா? தரித்திரம் பிடிச்ச என் மோகனவல்லி, என் பேத்தி இப்படி பேசாதன்னு எத்தனை தடவை சொல்றது? அப்படிதான் பேசுவேன். அவ தரித்திரம் தான். அவ வெள்ளிக்கிழமை பிறந்தவ. பேருக்கு தகுந்த மாதிரி அவ மகாலட்சுமி தான். அவளை இன்னொரு தடவை தரித்திரம்னு சொன்ன எனக்கு கெட்ட கோபம் ஒரு பாத்துக்க. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இப்ப என் தம்பி கஜேந்திரன் அங்க கூட்டுக்கிட்டு இருக்கிறான். இவன் எதிர்க்க போய் நின்னாதான் அவன் கண்ணையே துறப்பான். அவ இல்லன்னு தெரிஞ்சது வீட்டையே 2 ஆக்கிடுவான். சும்மா பூச்சாண்டி காமிக்காத. அவ என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? ஆமா, வேலைக்காரிதான். என் தம்பி சம்பாத்தியத்துல தானே எல்லாரும் உட்காந்து கொட்டிக்கிறீங்க. உங்க மகன் அதான் என் புருஷன் அல்பாயசுல போயிட்டான். என் அப்பா தான் என் தம்பியை ஏன் ஒத்தாசைக்கு அனுப்பிச்சாரு. அப்போல இருந்து அவன் தான் இந்த குடும்பத்தை தூக்கி சுமக்கிற குலசாமியா இருக்கான். லக்ஷ்மி லக்ஷ்மி கொஞ்சம் பொறுங்கம்மா. தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வாப்பா. என்னாச்சுமா? குழந்தைக்கு கொடி சுத்தி இருக்கு. இப்படியே வச்சிருந்தா 2 உசுருக்கும் ஆபத்து. அப்ப ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாமா? ஐயோ, அதுக்கெல்லாம் நேரம் இல்லப்பா. 2 உசுரை காப்பாத்தி ஆகணும். உடனே லட்சுமியை கூட்டிட்டு வாங்க. அவங்க யாரு? டாக்டரா? தம்பி, லட்சுமிங்கிறது இந்த ஊரோட அதிர்ஷ்ட தேவதை. அவ கால் வைக்கிற இடம் எந்த கெட்டதும் நடக்காது. கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்களே. ஒரு நிமிஷம் இருங்க. சீக்கிரமா. ஹலோ, யாரு? ஹலோ, லட்சுமி இருக்காளா? அக்கா வீட்ல இல்லையே. அம்மன் அபிஷேகத்துக்காக பால் எடுத்துட்டு கோயிலுக்கு போயிருக்கா. ஓம் ஸ்ரீயை நமஹ, ஓம் உமாயை நமஹ. கொஞ்சம் பொறுத்துக்கோமா, உள்ள பாயிரும். அம்மா தாயே, இந்த ஊரே உன்னை நம்பிதான் இருக்கும். எங்க எல்லாரையும் ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் நீதான் தாயே பாத்துக்கணும். உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும்மா. மகராசியே இருமா. சர்வாபிஷ சித்திரஸ்து, சகல ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து. லட்சுமி, என்னாச்சுக்கா? வள்ளியம்மா பொண்ணுக்கு தலைப்பிரசவத்துல கொடி சுத்திக்கிச்சு. உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நீ வந்து அதம்மா காப்பாத்த முடியும். அம்மா தாயே, அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகணும். குழந்தை நல்லபடியா பொறுக்கணும். அதுக்கு நீதான் தாயே அருள் புரியணும். அக்கா வாங்க போலாம். அம்மா தாயே, குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா பொறுக்கணும். அக்கா பயப்படாதீங்க, நல்லபடியா பிரசவம் நடக்கும். நல்லூர் அம்மா, அக்காக்கு குழந்தை நல்லபடியா பொறுக்கணும்.
வள்ளியம்மா பேத்திய பாருங்க, 2 பேரும் நல்லா இருக்காங்க. நீ கால் வச்ச இடத்துல எந்த கெடுதலும் நடக்காதுமா. நீ வந்த நேரம் குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சு. நான் எதுவும் பண்ணலக்கா, எல்லாத்துக்கும் அந்த நல்லூர் அம்மா தான் காரணம். ரொம்ப சந்தோஷமா. நல்ல நேரத்தில் தான் குழந்தை பிறந்திருக்கு. மகராசி நல்லா இருப்பா. ஐயோ, கஜேந்திர மாமா எந்திரிக்கிற நேரமாச்சே. பாட்டி, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. லக்ஷ்மி, லக்ஷ்மி, இந்த வீட்டோட எஜமான் கஜேந்திர அண்ணன் ரொம்ப நேரமா அந்த லட்சுமியை கூப்பிட்டு இருக்காரு. அவ வந்த பாடே இல்லையே. லக்ஷ்மி. ஐயோ, இவன் வேற கத்துறான். இவன் எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. சை. ஐயோ, இப்பதான் சைக்கிள் பஞ்சர் ஆகணுமா? நான் என்ன செய்வேன்? லக்ஷ்மி. சாயம் கட்ட சாமி கும்பிட நல்ல நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த சாமியே நல்ல நேரம் பார்த்து நம்ம லட்சுமி அனுப்பி சாயம் கட்ட வச்சிருச்சு. அப்படியே துணிமலை வேகமா நடந்து போதாயி. லக்ஷ்மி. லக்ஷ்மி. என்கிட்ட கொடுங்க பாட்டி, நான் கொடுத்துக்கிறேன், நீங்க போங்க. லக்ஷ்மி. நான் இங்கதான் இருக்கேன். டீ. எவ்வளவு நேரமும் உன் பேரு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. எங்க போய் தொலைஞ்ச? அது வந்து நேத்து நைட்டு நீங்க லேட்டா வந்து படுத்தீங்க. காலையில எழுந்திருக்க லேட் ஆகுமோன்னு. இங்க பாரு, நான் எங்க போறேன் என்ன பண்றேன்னு கவனிக்கிறதுல உன்னோட வேலை கிடையாது. உங்ககிட்ட என்ன வேலை சொன்ன அந்த மண்ணாங்கட்டியை மட்டும் ஒழுங்கா பாரு. என்ன? சரி வா. சரி. அண்ணா. ஓ. சரிண்ணா. மாமா, பஞ்சாயத்து எலெக்ஷன்ல உன்னை எதிர்த்து அந்த நாகராஜன் நிற்கிறானா? என்ன சொல்ற? ஆமா மாமா, அவன் நிற்க போற வார்டை லேடிஸ் கொதிக்கிட்டாங்க. நீ பிரசிடென்ட் ஆடவே கூடாதுன்னு அவன் கங்கனை கட்டிக்கிட்டு இருக்கான். ஊருக்காரங்க கூட அவன் ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்க. பசுபதே, இந்த எலெக்ஷன்ல நான் எப்படி அது ஜெயிச்சாங்கணும், அதுக்கு உண்டான வேலையை போய் பாரு. சரிங்க மாமா. போ. அத்தைக்கா, ஏய் என்னடி காபி பச்சை தண்ணி மாதிரி இருக்கு? போ போய் சூடு பண்ணி எடுத்துட்டு வா. ஏய் ஏய், இங்க வா. எங்கடி போய் ஊரை சுத்திட்டு வர? சொல்ல, எங்க ஊரை சுத்திட்டு வர? ஒண்ணு இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். சொல்லுடி. ஐயோ லட்சுமி, என்னம்மா என்ன? என் மோகனவள்ளி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? இவளுக்கெல்லாம் நல்லா வேணும். என்ன பொம்பளை நீ? பாத்துமா, மெதுவா. பயப்படாத, ஒரு நிமிஷம் இரு, இத வந்துடுறேன். லட்சுமி,
நீ எப்பெல்லாம் கண்கலங்கி நிக்கிறியோ அப்பெல்லாம் உனக்காக உங்க அம்மா எழுதின இந்த புத்தகம்தான் உன் எல்லா கஷ்டத்துல இருந்து மீட்டெடுக்கும். இந்த படி. ஏடா சாத்தி லட்சுமி, நான் உன் கூட இல்லைன்னு நீ எப்பவும் கலங்காத. நான் உன் கூடவே தான் இருப்பேன். பாப்பா, நீ எப்பவும் எதை பார்த்தும் பயப்படாத. பயந்தா உனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். பயந்து பின்னாடி போகாத, துணிஞ்சு முன்னாடி போ. எதுவும் உன்னோட பாதையை தடுக்க முடியாது. நான் எப்பவும் உன் கூட இருப்பேன். இப்ப கண்களை மூடு, மூச்சை மெதுவா இழு. எல்லா பயமும் பறந்து போயிடும். என் செல்லமே, பட்டாம்பூச்சியா பறந்து திரியிற வயசுல உனக்கு வர கஷ்டம் நிரந்தரம் இல்ல. உன் பக்கத்துல வந்து நின்னு உன்னை காப்பாத்த ஒரு கை வரும். அந்த நேரம் வர வரைக்கும் நீ காத்துட்டு. உன்னை கரை சேர்க்கிறவன் உன்னை தேடி சீக்கிரம் வருவான். நம்ம பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட இன்னும் ஒரு வெற்றி கதை, இந்திய வரலாற்றின் தொடக்கம். நம்ம மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் திருக்குமரன் அவர்கள் இந்த காலாண்டில் அசுர வளர்ச்சி பதிவு செய்துள்ளார். அதனால நம்ம கம்பெனி சார்பா ஒரு சின்ன டெடிகேஷன் வீடியோ. போட்டி நிறைந்த வியாபார சாம்ராஜ்யத்தில் கொள்ளை கும்பலுடன் சிலர் ஆட்சி செய்து வந்தனர். அப்போது தெளிவான சிந்தனையுடனும் மனதில் உறுதியுடனும் ஒரு வீரன் தோன்றினான். அவன் பார்வையில் அந்த இடம் ஒரு போர்க்களமாக தெரிந்தது. தனி ஒருவனாக களத்தில் இறங்கிய அவன் எதிரிகளையும் போட்டியாளர்களையும் தன்னுடைய அறிவு என்கிற ஆயுதத்தால் வெட்டி வீழ்த்தினான். வெற்றியை நோக்கி உழைப்பு என்கிற குதிரையில் ஒவ்வொரு அடியா ஒவ்வொரு படியா முன்னேறி இப்போது யாராலும் எட்ட முடியாத உயரத்தில் முடிசூடா மன்னனாக மாறி நிற்கிறான். அந்த வீரனின், அந்த வெற்றியாளனின் உழைப்பின் சான்றுதான் இந்த ஆண்டு வருமானம். அந்த வெற்றியாளன் வேறு யாரும் அல்ல, நம் பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனியின் ஒரே வாரிசு, நம்ம ரியல் ஹீரோ திரு என்கிற திருக்குமரன் அவர்கள். Hello everyone. Thank you. Thank you so much. இந்த கிரெடிட்ஸ்க்கெல்லாம் காரணம் என் அம்மா தான். எஸ், என் வெற்றிக்கு பின்னால் இருக்கிற ஒரே மந்திரம் அம்மா. பிறந்த அடுத்த நிமிஷமே ஊனமாயிடக்கூடாதுன்னு தான் குட்டியை உதச்சி எழுப்புற ஒரு தாய் ஒட்டகம் மாதிரி எங்க அம்மாவோட பாசம்தான்
என்னை இங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்க. இந்த உலகத்துல உள்ளதுலயே நான் பெருசா மதிக்கிற 5 விஷயம்: என் அம்மாவோட தாலாட்டு, பாசம், ஸ்பரிசம், எங்க அம்மாவோட மடி, எங்க அம்மா எனக்கு சொன்ன வார்த்தைகள். அப்படிப்பட்ட என் அம்மா சொன்ன விஷயத்தை தான் நான் பண்ண போறேன். இந்த கம்பெனிக்காக நிறைய எஃபர்ட் போட்டு வேலை பார்த்துருந்தாலும் ஒரு சின்ன ஐடியாவுக்கு உதவியா இருந்தது மிஸ்டர் வேல்முருகன் தான். அது சின்ன உதவியா இருந்தாலும் அவங்களுக்குன்னு உரிய மரியாதை கொடுக்கணும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அண்ணா வாங்கண்ணே. இவருதான் அந்த உதவியை பண்ணது. இவ்வளவு பெரிய லாபத்தை ஈட்டிய திரு சார் இந்த லாபத்தை என்ன பண்ண போறாரு? இத அன்பளிப்பா உங்க ஒவ்வொருத்தரோட பேர்லயும் அதை டெபாசிட் பண்ண போறாரு. நாங்க அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ண போறது எங்க அம்மாவோட கௌரவம். அவங்களோட ஆசையை தான் நான் நிறைவேற்றிருக்கேன். இப்ப இருக்கிற மாதிரியே உழைப்பையும் சப்போர்ட்டையும் நம்ம பரசுராம் குடும்பத்துக்கு எப்பவும் நீங்க கொடுக்கணும். அண்ட் தேங்க்யூ so மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். ஹலோ, நான் இப்போ பார்த்தசாரதி கோவில்ல தான் இருக்கேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல நீ இங்க இருக்கணும். வரப்போ பட்டு வேட்டி சட்டையோட வந்துரு. கூடவே 2 மாலையும் வாங்கிட்டு வந்துரு. சரி, ஓகே. என் மகன் திரு சகல சௌபாகியத்தோட தீர்காயுசோட இருக்கணும். திருவை நினைச்சு வேண்டும் போது விளக்கு அணைஞ்சிருச்சே. இங்க காத்து கூட இல்லையே. என்னம்மா அம்பிகா, எங்கேயோ கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. அது தெருவோட ஜாதகத்தை ஒரு பெரிய ஜோசியர்கிட்ட கொடுத்து பார்த்துட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். என்னம்மா திடீர்னு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருவை நினைச்சு பூஜை அறையில சாமி கும்பிடும்போது காத்தே இல்ல மாமா. ஆனா விளக்கு அணைஞ்சிருச்சு மாமா. அப்பத்துல இருந்து என் மனசுக்குள்ள ஏதோ பயமாவே இருக்கு. அதனாலதான். பயப்படாதம்மா, போயிட்டு வா. அப்படியே தோஷம் ஏதாவது இருந்தா கூட பரிகாரம் என்னன்னு கேட்டுட்டு வந்துரு. அம்பிகா அம்பிகா, மாமா இன்ஹேலர் எடுத்துக்கிட்டியாமா? ஐயோ, பதட்டத்துல மறந்தே போயிட்டேன் மாமா. இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். பட்டு புடவை நகைன்னு அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஊரை சுத்துறதுக்கு ஏதாவது ஒரு காரணம். திருவை நினைச்சு சாமி கும்பிட்டாலாம், விளக்கு அணைஞ்சு போச்சாம். ஏன் காவேரி, அணையிற விளக்கு அணையதானே செய்யும். விடுங்கக்கா. அம்மா, நீ எங்க பாருக்க? உனக்கு ஒண்ணும் இல்லையே? I'm fine மா. ஏன், என்னாச்சு? பத்திரமா இரு திரு. காரை ரொம்ப ஸ்பீடா ஓட்டாதப்பா. சரிம்மா, நான் பொறுமையா தான் போறேன். பயப்படாதீங்க. சரி.
திவ்யா எதையும் சொல்றதுக்கு டைம் இல்ல. நான் இங்க உன்னை வர சொன்னதே நம்ம 2 பேரும் சாமி முன்னால கல்யாணம் பண்ணிக்கதான். சாமியை கும்பிட்டுட்டு முதல்ல என் கழுத்துல மாலைய போடு. என்ன திரு? போடு. ஒண்ணு இல்ல. எனக்கு போடு. திவ்யா உனக்கு எல்லாம் ஓகே தானே? ஏன் திரு, உனக்கு ஓகே இல்லையா? சச்சே, எனக்கு ஓகே தான். இந்தா. போதும் போதும். கல்யாணம் நமக்கு இல்ல திரு, இவங்களுக்கு தான். என்ன பாத்துக்கிட்டு இருக்க? மாலைய கழட்டு. ஓகே. 2 பேரும் லவ் பண்றாங்க, வீட்ல ஒத்துக்கல. உடனே மேரேஜ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். அதான் உன்னையும் வர வச்சோம். ஏய் திவ்யா, உன் ஆள் 10க்கு 10 வாங்கிட்டாருடி. திரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம லவ் பத்தி இவங்க கிட்ட எல்லாம் சொன்னேன். 3 வருஷமா நாங்க லவ் பண்றோம், ஒரு சண்டை கூட வந்ததே இல்லைன்னு. உடனே உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. நீ என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு சின்னதா ஒரு டெஸ்ட் வச்சாங்க. நீ 10க்கு 10 எடுப்பேன்னு கான்பிடென்ட்டா சொன்ன. நான் உன்னை இங்க ஃபோன் பண்ணி வர சொன்னப்போ நீ ஏன் எதுக்குன்னு கேட்காம வரேன்னு சொன்னப்பவே டெஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு. புரியல. நான் உன்னை உடனே வர சொன்னதும் நீ ஏன் எதுக்குன்னு கேட்காம உடனே வந்த. அப்புறம் வந்த உடனே நம்ம மேரேஜ் பண்ணிக்க போறோம்னு சொன்னதும் அதுக்கு நீ என் விருப்பத்தை மதிச்சு உடனே ஒரே செகண்ட்ல நீ என் முன்னாடி வந்து நின்னு அடுத்த வார்த்தை எதுவுமே கேட்காம நீ எனக்காக ரெடியா இருக்க. இங்க வந்து இங்கிலீஷ்ல பேசாம தமிழ்ல பேசி சீன் போடாம இருந்த. மொத்தத்துல இந்த லவ் டெஸ்ட்ல நீங்க 10க்கு 10 திரு. சான்ஸே இல்ல திவ்யா. திரு இஸ் a gem. ஒருவேளை திருவ உனக்கு முன்னாடி நான் பாத்திருந்தேன்னா நான் தட்டிட்டு போயிருந்திருப்பேன். திவ்யா, ஏய் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி. சாரி guys. சாரி. என் திருவுக்காக நான் என்ன வேணா விட்டு கொடுப்பேன். ஆனா என் திருவ யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏய், இது நீ திருமலை வச்சிருக்க லவ் காட்டுது. நான் போன்ல சொன்னேன்ல சாமி, பூஜை அறையில என் மகனை நினைச்சு வேண்டும் போது ஏத்தனை விளக்கு அணைஞ்சிருச்சு. இது என் மகன் திருவோடு ஜாதகம். ஜாதக குறிப்போட போட்டோவும் இருக்கு. கல்யாணத்துக்கு பெண் தேட ஆரம்பிச்சிட்டீங்களா? அது இல்ல சாமி, ஜாதகம் இதுக்கு முன்னாடி அவன் தாத்தா கிட்ட இருந்தது. அவர் அவன் போட்டோவையும் வச்சிருந்திருக்காரு போல. ஒரே மகனா? ஆமா சாமி.
பையனுடைய அப்பா அகால மரணம் அடைஞ்சிட்டார்ல. ஆமா சாமி. உங்க பையனுடைய ஜாதகத்துல சத்துருக்களுக்கு குறைவு இருக்காது சாமி. ஆமா, அப்பாவுக்கு மாதிரியே அவருக்கும் ஒரு உயிர் கண்டம் இருக்கு. அந்த கடவுள் என் கணவரை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டாரு. இப்ப எனக்குன்னு இருக்கிறது என் பையன் திரு மட்டும்தான். இப்ப என் மகனுக்கு ஒண்ணுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அழாதீங்கம்மா. நீங்க வருத்தப்படுறதுக்காகவோ உங்களை பயமுறுத்துறதுக்காகவோ இதை நான் சொல்லல. இந்த ஜாதகக்காரனுடைய உயிர் கண்டத்தையும் தோஷத்தையும் விலக்கி சொல்றதுக்காக தான் நான் இதை சொன்னேன். ஆனா தோஷத்தையும் கண்டத்தையும் கொடுத்த கடவுள் இன்னொரு பக்கம் பரிகாரம்னு ஒரு விஷயத்த கொடுத்திருக்காரு. பரிகாரம் என்னன்னு சொல்லுங்க சாமி, நான் அதை பண்றேன். என் மகனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அதுக்கு நீங்க என்ன பரிகாரம் சொன்னாலும் நான் அதை உடனே செஞ்சிடுறேன் சாமி. நல்லூருங்கிற கிராமத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கு. உங்க மகனையும் அங்க அழைச்சிக்கிட்டு போய் மனம் உருகி அந்த அம்மன்கிட்ட வேண்டிக்கங்க. அங்க பண்ண போற பரிகார பூஜை பத்திலாம் அந்த பூசாரிக்கு நான் விவரமா எழுதி கொடுக்குறேன். அவர்கிட்ட இதை நான் கொடுத்ததா சொல்லுங்க. அவரு அங்க செய்ய வேண்டிய பரிகார பூஜை பத்தி விவரமா உங்ககிட்ட சொல்லுவாரு. நீங்க அதை மட்டும் செய்யுங்க, மத்ததெல்லாம் அம்மன் பாத்துக்குவா. உடனே போறேன் சாமி. சொல்லுங்கம்மா. திரு, உடனே நல்லூர்ல இருக்கிற நம்ம ஒரு கோயிலுக்கு போகணும். உனக்கு என்ன வேலை இருந்தாலும் உடனே அதெல்லாம் விட்டுட்டு கிளம்பி வா. இங்க பாரு, நான் இருக்கிற லொகேஷன் மேப் அனுப்புறேன். நீ உடனே வந்துரு. ஏம்மா, ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா பேசுறீங்க? நட சாத்துறதுக்குள்ள நம்ம அங்க இருக்கணும். சீக்கிரம் கிளம்பி வா, உன் பேர்ல பரிகாரம் பண்ணணும். சரிம்மா. ஆமா திரு, உன்னை என் கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்னதும் நீ வேற எதை பத்தியும் யோசிக்கவே இல்லையா? நான் உன்னை பத்தி மட்டும் தான் யோசிச்சேன். நினைச்சேன். சோ ஸ்வீட்.